ஸோ இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பசியினால் இறந்து பறவையாக மாறிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சூனியக்காரி. இப்போ அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பேராசை பிடிச்சி சாப்பாடு உணவு எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக தான் இந்த மாதிரி எல்லாருமே பசியினால் உணவு கிடைக்காம பறவையாக மாறிடுறாங்க இறந்து. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயினோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா பசியினால் இறந்து பறவையாக மாறி போயிடுறா. இப்படியே விட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பறவையாக மாறி இறந்துருவாங்க, நான் உணவை தேடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா காட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே போய் தேடி பார்க்குறா உணவு. ஆனால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த அணில்கள்லாம் சாப்பிடுவல. ஸோ அந்த மாதிரி ஒரு விதை மாதிரி உனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையாவது எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி வந்துட்டு, ஸோ இது நீ ஃபேமிலிக்காக தான் கொடுக்க போறியா, நீ உனக்காக சாப்பிட போகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என் ஃபேமிலிக்காகவும் நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா பசியினால் அவங்களும் பறவையாக மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மந்திர பானை இருக்குது, ஸோ அந்த பானையை நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது மூலயமா உங்கள் நாட்டோட வறட்சி நீ தீர்த்துக்கலாம், எல்லாருமே பசியோடு இருக்கிறாங்களே அவங்க எல்லாத்தோட பசியை நீ போக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லும்போது இந்த பொண்ணு இருந்துட்டு சரி அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இவங்க ஒரு புதிரை சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்குமே போய் எப்படியோ அந்த பானையை தேடி கண்டுபிடிச்சிடறா. இந்த பானை பார்த்தீங்கன்னா 3 பாகமாக தான் கிடைக்கும். ஸோ 3 பாகத்தை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான்னா அந்த பானையை வச்சு அந்த நாட்டோட மக்களோட வறட்சியை போக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்கிற பேராசை பிடிச்ச மண்ணா என்ன பண்ணுறான்னா இது மக்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை பறிக்க பார்க்குறான். ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வயசான சூனியக்காரி அவங்க அந்த பாட்டிமா தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பெல்லு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லு போட்டு அதே ஸ்பெல்லை திருப்பி சொன்னாதான் அந்த சாப்பாடு வரதை நிற்கும். ஸோ அது தெரியாமல் அந்த ஸ்பெல்லை மறுபடியும் சொன்ன உடனே அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா நிறைய சாப்பாடு வரதை பார்த்து ஆச்சரியமாப்பட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது, அந்த அரண்மனை ஃபுல்லாக சாப்பாடாக கொட்டிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அந்த அரசரை யாருமே இப்போ நம்ப மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவையான எல்லா உணவையும் தந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினோட நல்ல மனசை பார்த்துட்டு அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பறவையா மாறின எல்லாரையுமே நான் திரும்பி மனுஷனா மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்பெல்லை போட்டு எல்லாத்தையுமே மனுஷனா மாத்திடுறாங்க. ஸோ இந்த மூவி எப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவியோட ஃபுல் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் ஃபுல்லாக உங்களுக்கு டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி, அதாவது சின்ன குழந்தைங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ண விரும்புவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டைப்பான மூவி.